இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஒரு ஸ்டார்ட் அப்பை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒய் காம்பினேட்டர் ஸ்டான்ஃபோர்ட் மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் பண்ண மல்டிபிள் லெக்சர்ஸோட ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதில் நான் வந்து என்னோடய 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்து அட்மையர் ஆனானோ அந்த பிராண்ட்ஸோட யூஸ் கேசஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். And this is gonna be a long video and uncut version of myself. ஸோ அதனால் வந்து நான் நடுவில் I'll take a pause and நான் ஸ்டாமர் ஆகிட்டு என்ன நானே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐம் நாட் கோனா ஆட் எனி ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் அண்ட் ஆடியோ பேக்ரவுண்டில் வந்து புஷ்னு போட்டு உங்களை வந்து ஸ்டே பண்ண வைக்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் நான் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஃபவுண்டர் மைண்ட் செட்டில் இருக்க யாருக்குமே வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் சுத்தமாக பிடிக்காது. இன்கேஸ் இந்த வீடியோவை பார்க்கும்போது இல்லை ப்ரோ எனக்கு வந்து நடுவில் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் போட்டால் நல்லாயிருக்கும், ஆடியோவில் புஷ்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஃபவுண்டர் மைண்ட் செட். ஃபவுண்டர் மைண்ட் செட்டில் இருக்கவங்க ஒரு புக்கையோ இல்லை ஒரு மீடியாவையோ ஃபுல்லாக கன்சியூம் பண்ணி அதோட லேர்னிங்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட பிஸ்னஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ் இருக்கும். So yeah, with that saying, let's jump into the video. ஸ்டார்ட்அப்க்கும் பிஸ்னஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்தியாவில் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் அப்னு சொல்கிற பழக்கம் இப்போ இருக்குது. ஒரு மளிகை கடை வச்சா ஸ்டார்ட் அப், ஒரு ஜிம் ட்ரைனர்னால் ஸ்டார்ட் அப், ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் கிளாத்திங் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் அப். தீஸ் ஆர் நாட் ஸ்டார்ட் அப்ஸ். பட் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப்பாக மாற்றுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன் இதெல்லாம் நான் ஸ்டார்ட் அப்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா இந்த எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒரு மளிகை கடை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிர்க்கவே இன்னொரு மளிகை கடை போட்டால் 99% சான்ஸ் இருக்குது நீங்கள் மளிகை கடை ஷட்டரை மூடிட்டு போகிறதுக்கு. until and unless you have an unwavering customer relationship, அதையுமே உங்களோட ஸ்ட்ராங் கஸ்டமர்ஸுமே வெளியில் ஒரு டிஸ்கவுண்ட் போர்டு போட்டு ஈஸியாக அவங்க கஸ்டமர்ஸாக மாற்றிக்கலாம். திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி பிஸ்னஸ். வெட்டிங் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, டெக்கரேஷனு, இது எல்லாத்துலேயுமே காம்படிஷன் இருக்கும். ஈஸியாக இந்த மாதிரியான பிஸ்னஸஸ்லாம் காம்படிஷனுக்கு வல்னரபிள் ஆகி க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஸ்டார்ட் அப் அப்படி கிடையாது. ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு என்னோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன். ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்க. அதுக்கு இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தேட் யூ வுட் பி கெட்டிங் பெய்டு. அவ்வளோதான். தட் இஸ் த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் கம் அப் வித். இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். ட்ராப் பாக்ஸ் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க? அந்த டைமில் வந்து ஃபைல்ஸ்லாம் சைலோஸாக இருக்கும். இப்போது லேப்டாப்பில் ஒரு ஃபைல் இருக்குது, உங்களோட பிசியில் ஒரு ஃபைல் இருக்குது, உங்களோட டேப்பில் ஒரு ஃபைல் இருக்குது. லேப்டாப்பை தூக்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க, ஆனால் பிசியில் இருக்கிற ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஒர்க்குக்கு தேவை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் அந்த ஃபைலை காப்பி பண்ணி உங்கள் லேப்டாப் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், ஓகேவா? இது எல்லாம் க்ளவுடுன்ற கான்செப்டே அப்போ கிடையாது. ட்ராப் பாக்ஸ் தான் அதை கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஃபைலையும் ஒரு லொக்கேஷனில் வச்சுட்டு irrespective ஆஃப் த டிவைஸ் நீங்கள் அந்த ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே சால்வ் அ மேஜர் ப்ராப்ளம். ஃபிக்மா என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க? ஒரு யூஐ டிசைனர் வந்து ஒரு யூஐ கொடுக்குறாரு அப்படின்னா எப்பயுமே யூஐ டிசைனருக்கும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கும், ஓகேவா? ஃபிக்மா வந்து அதை பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் வந்து ஒரு யூஐ டிசைனர் ஒரு டிசைனை கொடுக்குறாருன்னா அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைனாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி யூஸிங் ஃபிக்மா. ஜொமேட்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், அன்அவைலபிள் திங். அப்போது வந்து அப்படி ஒரு இதுவே கான்செப்டே கிடையாது. பட் இப்போது நம்ம வந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா கூலியில் தலைவர் மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு பண்ணால் ஃபுட்டு வந்துடுது. ஸோ தே சால்வ் தட் ப்ராப்ளம். பேசிக்காக ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்போட கோர். ஃபஸ்ட்டு பில்லருக்கு வருவோம், ஐடியா. எல்லாருக்கிட்டேயுமே ஐடியா இருக்குது. என் ஃப்ரெண்டு அவனை எப்போ நான் மீட் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோடு இருப்பான்.
என்ன சொல்லுவான்னா, மச்சான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வச்சு ஃப்ரோசன் டெசர்ட் பண்ணலாம். ஃப்ரூட்ஸை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து அதில் இருக்கிற ஃப்ளஷ்லாம் எடுத்து ஐஸ்கிரீம் மாதிரி மாற்றி அதோட ஷெல்லே போட்டு கொடுக்கலாம் அப்படின்வான். இன்னொரு டைம் பார்த்தப்ப என்ன சொன்னால், மச்சான் தேட்டர்ஸில் வந்து எல்லாருக்குமே வந்து ரிமோட் கொடுத்துடலாம். ஒரு சீன் வந்து போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா போல் எடுக்கலாம். எல்லாருமே வந்து ஸ்கிப் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மெஜாரிட்டி ஸ்கிப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சீனை ஸ்கிப் பண்ணிடணும் ஸ்க்ரீன்லேருந்து அப்படின்வான். இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அந்த ஐடியாவை எப்படி காசு பார்க்குற ஐடியாவாக மாற்றுறது அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ when it comes to startup, you need to start with a specific market. அந்த மார்க்கெட் சின்ன மார்க்கெட்டாக இருக்கணும். ஏன் நான் பெரிய மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மால் ஃபிஷ் பிக் பாண்ட் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸ்மால் ஃபிஷ் பிக் பாண்ட் ப்ராப்ளம்னா, ஒரு பெரிய பாண்ட் இருக்குது, அதில் நிறைய மீன்கள் இருக்குது. அந்த பாண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு மீனாக குதிக்கிறீங்க அப்படின்னா அதில் 10ல் 11 மீனாக நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? அந்த பாண்டே நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. நீங்கள் 10ல் 11வது ஆள் தான். ஆனால் அதே மீனை தூக்கி அந்த பாண்டை விட ஒரு சின்ன பாண்டுக்குள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் தான் அந்த பாண்டுக்கு ராஜான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து கிளாவியோ ஃபாலோ பண்ணாங்க. கிளாவியோ வந்து இஃப் யூ டோன்ட் நோ, இட் இஸ் அ சிஆர்எம் டூல். ஓகேவா? சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல். இது எல்லா பிஸ்னஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து, ஸ்பாலேருந்து, சலூன்லேருந்து எல்லாருக்கிட்டேயும் சிஆர்எம் டூல் இருக்கும். அதில் தான் வந்து கஸ்டமர்ஸு, அந்த கஸ்டமர்ஸோட கான்டாக்ட்ஸு, பில்லிங் சிஸ்டம் எல்லாமே அந்த சிஆர்எம்மில் வச்சுருப்பாங்க. சிஆர்எம் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட், ரொம்ப பெரிய மார்க்கெட். பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அப்ஸ்பாட் இருக்குது, சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய டூல். கிளாவியோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே நான் ஒரு சிஆர்எம் டூல் பண்ண போகிறேன், ஆனால் பெரிய மார்க்கெட்டாக இருக்குது, பெரிய ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க, எப்படி நம்ம போட்டி போடுறது அப்படின்னு யோசிக்கும் போது சின்ன பாண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சின்ன பாண்டுனா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து சிஆர்எம் தேவை. நாட் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே சிஆர்எம் தேவை. அதில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இ-காமர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. இ-காமர்ஸில் நிறைய ஸ்பெசிஃபிக் யூஸ் கேசஸ் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இஃப் யூ நோ, கார்ட் அபேண்டனிங் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் ஸ்டோரில் ஒருத்தர் வந்து ஒரு டிஷர்ட் வாங்குறாரு, அதை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறாரு, பட் பே பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போய்ட்றாருன்னு வச்சுக்கோங்க. கார்ட்லேயே இருக்குது பொருள், பே பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போய்ட்றாரு அப்படின்னா, யூ கேன் சென்ட் அ சீரீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் டு தட் பர்டிகுலர் கஸ்டமர். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கார்ட்டில் விட்டு போயிட்டீங்க அப்படின்னு ரிமெம்பர் பண்ணலாம் அவங்களுக்கு. தென் நெக்ஸ்ட்டு அப்பயும் அவங்க வந்து அந்த கார்ட்டில் இருக்கிறத செக் அவுட் பண்ணலை அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இல்லைனா ஒரு ஃபோமோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு, டிஸ்கவுண்ட் இஸ் த லாஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி ஃபோமோ ட்ரைவ் பண்ணலாம். இந்த பொருள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போகுது, அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு ஃபோமோ ட்ரைவ் பண்ணலாம். அப்பயும் அவர் வாங்கலைன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டை கொடுக்கலாம். இந்த பொருள் வந்து இப்போ நாங்கள் 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, அந்த கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு கார்ட் அபேண்டனிங் ஃப்ளோ. இந்த மாதிரி நிறைய ஃப்ளோஸ் இ-காமர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக உள்ளே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க கிளாவியோ. இது எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அந்த இ-காமர்ஸ்ன்ற ஒரே ஒரு பாண்டை ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் அவங்க பண்ண முடிஞ்சுது. அந்த டைமில் கிளாவியோ ரிலீஸ் பண்ணப்போ வந்து இ-காமர்ஸ் ஸ்பெசிஃபிக்கான சிஆர்எம் எதுவுமே கிடையாது. அந்த பாண்டில் அவங்க தான் ராஜா. ஸோ அந்த டோட்டல் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. எல்லா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸும் கிளாவியோவை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அடுத்த மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. ஏன் பெரிய மார்க்கெட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அங்கே ஜெயின்ஸ் இருக்காங்க, ஈஸியாக உங்களை தூக்கி முழுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களோட ஐடியா யூனிக்காக இருக்குது அப்படின்னாலுமே, பெரிய பிளேயர்ஸ் ஈஸியாக உங்களோட ஐடியாவை ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு அவங்கள இன்க்ளூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூகுள் ஒவ்வொரு டைமும் ஒரு ஃபீச்சரை லான்ச் பண்ணும். ஓகேவா? ஜிமெயிலாக இருக்கட்டும், இல்லை உங்களோட எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணும்.
ஒவ்வொரு ஃபீச்சர் லான்ச் பண்ணும் போதும் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்ஸ் ஆகும். ஏன்னா அந்த அந்த ஒரு ஃபீச்சர் மட்டுமே ஒரு பெரிய டூலாக வச்சுட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜெயன்ஸ் வந்து ஈஸியாக தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஸ்மால் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட, அது டேக் ஓவர் பண்ணுறது ஈஸியான விஷயமும் கூட. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, அந்த மார்க்கெட்டில் இருக்க ப்ராப்ளம் பாருங்கள், அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அந்த மார்க்கெட்டோட சைஸ் பார்க்கணும். ஓகேவா? மார்க்கெட் ரொம்ப 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 நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து சின்ன மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. பட் தட் டசன்ட் மீன் இட் இஸ் அ வெரி ஸ்மால் மார்க்கெட். ஓகேவா? அந்த சைஸ்க்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த மார்க்கெட்டுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி அந்த மார்க்கெட்டோட சைஸ் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லையா? நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இஸ் அ பிக் பாண்ட், நான் ஸ்மால் பாண்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன், பேபி ஃபோட்டோகிராஃபி மட்டும் நான் பண்ணுறேன். பேபி ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குழந்தைங்கள ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அவங்கள தூங்க வச்சு அவங்க தூக்கம் கலையாமல் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் சில பேபி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அவங்களே தூங்க வச்சு, அவங்களே ட்ரெஸ் பண்ணி, அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபுல் செஷனையும் அவங்க டேக் ஓவர் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளமை அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்க இல்லையா? மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? இப்போது இந்தியாவில் இருக்க மொத்த பேபிஸையும் நான் ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறேன் அப்படின்றது இல்லாமல், மேபி தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்குது? ஓகேவா? அது க்ரோ ஆகுதா? இல்லை நான் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜியோகிராஃபி போகும்போது இந்த நம்பரை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இந்த மார்க்கெட் நம்பரை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இந்த க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கிற மார்க்கெட்டாக இது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் உங்கள் கம்பெனிக்கு ஒரு க்ரோத் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வச்சுருக்கிற ஐடியாவுக்கு டிஃபென்சபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணும். டிஃபென்சபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா அது ஒரு காப்பி அடிக்க முடியாத ஒரு ஐடியாவாக இருக்கணும். இதுக்கு ஒரு ஓஜி எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஸ்னாப்சாட்டோட பவரே ஃபில்டர்ஸ் தான். ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுற ஜென்சிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேளை ஜென்சி இதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அதை ஈஸியாக காப்பி அடிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வர ஃபில்டர்ஸ் எல்லாம் ஸ்னாப்சாட்டை அட்மையர் பண்ணி, நான் ரொம்ப பாலிஷாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் டைரெக்டாக சொல்லணும்னா காப்பி அடித்த ஃபீச்சர்ஸ் தான். அதனாலேயே இன்ஸ்டாகிராம் இஸ் ஃப்ரம் ஃபேஸ்புக்குன்றதுனாலேயே ஃபேஸ்புக் கூட ஸ்னாப்சாட்டை கம்பேரே பண்ண முடியாது. ஃபேஸ்புக் இஸ் அ ஜெயண்ட். ஸோ ஈஸியாக வந்து ஸ்னாப்சாட்டை தூக்கி சாப்பிட்டாங்க. ஸோ யுவர் ஐடியா, யுவர் ப்ராடக்ட் ஷுட் பி டிஃபிகல்ட் டு ரெப்ளிகேட். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டார்ட் அப், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஐடியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் ஆன் பேப்பர் இந்த சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப கம்மி. ஐடியான்றதையே நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசலாம். ஸோ ஆன் பேப்பர் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் இறங்கணும். சில பேர் இறங்கிடுவாங்க. ஓகேவா? சில பேர் டோட்டலாக இறங்கிடுவாங்க, காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் யோசிப்பாங்க என்ன பண்ணலாம், என்ன டிஃப்ரென்ஷியேட்டர்ன்றதை யோசிப்பாங்க. அதுக்கு ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து இந்த டீ கடை ஃப்ரான்ச்சைஸ் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளைண்டாக கேட்டு ஃப்ரான்ச்சைஸ் வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா யோசிப்பாங்க, ஓ இந்த லொக்கேஷன் சரியில்லை, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜெனரிக்கான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கல்லாப்பெட்டியில் உட்காந்து யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. முதல்ல ஆன் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள். ஆன் பேப்பரில் இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் அப். ஐடியாவுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் அப். அண்ட் அந்த ஐடியா வந்து உங்களை தூங்க விடக்கூடாது. ஓகேவா? சில ஐடியாலாம் வந்து ஏதோ ஏட்டு சுரக்காய் மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதனால் நீங்கள் ட்ரை பண்ண இதில் காசு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு மணி ட்ரிவனே தவிர
என்னை இது தூங்க விட மாட்டேங்குது அப்படின்ற ஐடியா கிடையாது. அந்த ஐடியாவில் வந்து உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். இதை எப்படியாவது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் அ ஸ்டார்ட் அப் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். நடுவில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். பேஷன் இல்லாமல் ஆரம்பித்தா இதுக்கு நிறைய பேர் வந்து மே டிஃபர் மை தாட்ஸ். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, பேஷன் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அந்த ஐடியாவில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும். பேஷன் இல்லை அப்படின்னா தடுக்கல்லே நீங்கள் விழுந்துருவீங்க. தடுக்கல்லே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிருவீங்க. ஐ எம் டேம் ஷுர். ஆனால் பேஷன் இருந்துச்சு அப்படின்னா 10 தடவை விழுந்தாலும் டக்குன்னு எழுந்திருப்பீங்க. கன்ஃபார்ம். ஸோ எந்த ஒரு ஐடியாவை என்ன ஆனாலும் நான் 10 வருஷம் நான் அதை ட்ரை பண்ணுவேன், விடாமல் இதை நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், 10 வருஷம் நான் இதை வந்து என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தாட் எந்த ஐடியா உங்களுக்கு கொடுக்குதோ அந்த ஐடியாவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் மைண்டில் வந்து 10 ஐடியா இருக்கலாம். இட்ஸ் ஓகே டு திங்க் அபவுட் 10 ஐடியாஸ். அதில் எந்த ஐடியா உங்களை தூங்க விட மாட்டேங்குதோ அந்த ஐடியாவை தான் நீங்கள் சூஸ் பண்ணோம். மே சவுண்ட் லைக் அ மோட்டிவேஷ்னல் வீடியோ, பட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸை பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிறத பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிற அந்த பார்டர் லைனுக்கு போயிட்டு திருப்பி ஏஞ்சி ஓடுறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ திருப்பி ஏஞ்சி ஓடுறதுக்கு காரணம் பேஷன் மட்டும்தான். அண்ட் காசை மட்டுமே வச்சு வரக்கூடாதுன்றதை நான் சொன்னேன் இல்லையா. எதை வச்சு ஓடணும் அப்படின்னா மிஷன் வச்சு ஓடணும். மிஷன், இந்த விஷன் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் தான், அப்படிலாம் கிடையாது. சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மிஷன் இருக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆரம்பத்தில் ஸ்பேஸ் எக்ஸோட மிஷன் என்னது, அதாவது எர்த்தில் இருக்கவங்கள மார்ஸுக்கு கூப்பிட்டு போகணும். அதுதானே சிம்பிளாக சொல்லணுன்னா. நீங்கள் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸில் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பேஸ் ஜர்னி அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஹியூமன்ஸை மார்ஸுக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான் மிஷனு. ஆனால் இதை சொல்லும் போது எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்குது, ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது இல்லையா. இதை இலான் மாஸ்க் வந்து மற்றவங்கிட்டலாம் சொல்லும் போது எப்படி சிரிச்சிருப்பாங்க. இது ஒரு பேட் ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பேட் ஐடியாவை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னுமே ஸ்பேஸ் எக்ஸில் வேலை பார்க்குற நிறைய பேர் இந்த ஒரு மிஷனுக்காக, இந்த ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக இலான் மாஸ்க் கூட இருக்கவங்க. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், இந்த நாசாவில் ஒர்க் பண்ண பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், எக்ஸ்பெடிஷனுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தவங்கெல்லாம் இந்த மிஷனை பிடிச்சி போய் இலான் மாஸ்கை ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்த கைடன்ஸ்னால ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அதெல்லாம் பாதாளத்துலேருந்துலாம் ஏஞ்சி நின்றுருக்கு. ஸோ ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இட் ஷுடன்ட் பி அரவுண்ட் மணி. மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே இட் ஷுடன்ட் பி அரவுண்ட் மணி. பாருங்கள், ஹியூமன்ஸை வந்து மாஸ்க் கூப்பிட்டு போகிறேன்றதில் வந்து மணி இன்வால்வ்டாக இருக்கா? கிடையாது. மேபி கூப்பிட்டு போகிறதுக்கு காசு தேவைப்படுது தான். ஆனால் காசையும் தாண்டி அங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கிளாத்திங் பிஸ்னஸ் இஸ் அ பிக் மார்க்கெட் இல்லையா. சரி, அதை நான் நேரோ டவுன் பண்ண போகிறேன். ஸ்மால் பாண்டுக்கு வரேன். நான் வந்து ஸ்வெட் ஷர்ட்ஸ் இல்லை ஸ்வெட்டர்ஸ் இல்லை வந்து இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட்ஸ் மட்டும் நான் பண்ண போகிறேன். சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட்ஸ் தான் ஜாக்கெட்ஸ் தான் என்னோடய மார்க்கெட்டு. அதுலேயும் என்னோடய யூஎஸ்பி என்னென்னா, எனது வந்து சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட். ஓகேவா? யூவி ரேஸ்லேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்கள் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் பாண்டில் குதிச்சிட்டிங்க. அப்போ மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும்? மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை யோசிக்கும் போது நான் டக்குன்னு மைண்டில் வந்து சொல்கிறேனே, இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் பேர் கேன்சர்னால், யூவி ரேஸ் அஃபெக்ட் பண்ணுற கேன்சர்னால் இறக்குறாங்க அப்படின்னா அந்த டெத் ரேட்டை நான் இத்தனை % குறைக்க போகிறேன். அதுதான் என்னோடய மிஷன் ஸ்டேட்மெண்ட், கம்பெனியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட். ஸோ
இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை டிசைட் பண்ணியிருக்கணும். இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அலைன்டாக தான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருமே இருக்கணும். உங்கள் கம்பெனியில் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை, பட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லை, அது ஒரு சினாரியோ. மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆனால் திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டா அது என்னன்னே தெரியல அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்கேல் தட் கம்பெனி. அண்ட் when it comes to good idea bad idea, எல்லா ஐடியாவுமே இப்போது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராடக்டை வந்து ஆரம்ப கட்டத்தில் பிச் பண்ணும்போது அதெல்லாம் பேட் ஐடியா மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ட்விட்டர் எடுத்துக்கோங்க, ஆன்லைனில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுக்கலான்றது தான் ட்விட்டர். ஓகேவா? இன்டர்நெட்டோட ஆரம்ப கட்டம் இது. அப்போது அதை சொல்லும் போது என்ன நினச்சாங்கன்னா, அப்போ வந்து எஸ்எம்எஸ் கல்ச்சர், ஒன் பேசிக்கிற கல்ச்சர். யாராவது இன்டர்நெட்டில் போயிட்டு தனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்களா? எப்படி பப்ளிக்காக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இது ட்விட்டரா? பேபால் எடுத்துக்கோங்க. யாராவது ஆன்லைனில் போய் பேமெண்ட் பண்ணுவாங்களா? யாராவது நடுவில் பூந்து அந்த பேமெண்ட்டை ஏதாவது பண்ணிட்டா, ஃப்ராடு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஈவன் ட்விட்டர், பேபால், இந்த ஐடியாஸ்லாம் வந்து பேட் ஐடியாஸாக தான் தெரிஞ்சது. அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற கன்விக்ஷன் இருந்தால் தான் இதை வந்து பண்ண முடியும். 1000 பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. பிஸ்னஸ் வந்து நல்லா போகாது, ப்ராஃபிட் வராத டைம் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்களே வந்து சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது ஜெயிச்ச நிறைய பேர் இருந்தாலும் அதில் பாதாளத்துலேயும் ஏஞ்சி ஓடினவங்க தான். ஏர்பிஎன்பிலாம் எடுத்துக்கோங்க. ஏர்பிஎன்பிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பாதாளத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஜெயிச்ச ஆளுங்க தான். அண்ட் உங்கள் பிஸ்னஸ் வந்து இட் ஷுட் பி வெரி ஈஸி டு எக்ஸ்பிளைன். ஓகேவா? இப்போ நான் ட்விட்டரை பற்றி பேசும்போது, பேபால் பற்றி பேசும்போது, கிளாவியோ பற்றி சொல்லும் போது, ஸ்னாப்சாட் பற்றி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒன்லைனரில் சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியுன்றதுனால உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி ஒன்லைனரில் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறீங்க, உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேஜ் பிபிடி தேவைப்படுது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சர்வே ஆகாது. ஒன்லைனரில் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்மால் டிஃப்ரென்ஷியேட்டர் வச்சுக்கிட்டு போகக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் மென்டாலிட்டின்றதை வந்து வேறு ஒரு விதமாக பார்ப்பாங்க. ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இல்லை ஒரு சர்வீஸ் இருக்குது, நான் ஸ்லைட்டாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் கொடுத்து அதை நான் ஒரு யூஎஸ்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. யூஎஸ்பின்றது யூனிக் செல்லிங் பாயிண்ட். டிஃப்ரென்ஷியேட்டர்ன்றது அவங்க பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக நான் அந்த பிஸ்னஸ்க்கும் என் பிஸ்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் டிஃப்ரென்ஷியேட்டர். பொதுவாக கஸ்டமர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஏன் அவங்க ப்ராடக்ட் வாங்க வேணாம் உங்கள் ப்ராடக்ட் வாங்கணும், ஏன் அவங்க சர்வீஸை அவைல் பண்ணாமல் நான் உங்கள் சர்வீஸை அவைல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. அவங்க அது பண்ணுறாங்க, நான் இது பண்ணுறேன், இதை நான் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் டிஃப்ரென்ஷியேட்டர். எப்பயுமே ரொம்ப சின்ன ஸ்மால் டிஃப்ரென்ஷியேட்டரை வச்சுட்டு போகக்கூடாது. அதை ஈஸியாக அவன் கரெக்ட் பண்ணுறான். புரியுதா? ஸோ உங்களோட டிஃப்ரென்ஷியேட்டர் வந்து பெருசாக இருக்கணும், உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஆடியன்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவுக்கு நான் ஒரு டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்க போகிறேன்றது ஒரு அப்ரோச். ஆனால் அந்த அப்ரோச்சை விட 100 மடங்கு சூப்பரான அப்ரோச் எது அப்படின்னா, முதல்ல ஒரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி அந்த மார்க்கெட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனாக ஒரு ஐடியாவை கொண்டு வர்றது தான் ரைட் அப்ரோச். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐடியா. ஸோ இந்நேரம் ஒரு ஜெனரிக் ஐடியா இருக்கிற ஒரு பர்சனுக்கும் அந்த ஐடியாவை எப்படி காசு பார்க்குற ஐடியாவாக மாற்றுறது அப்படின்ற உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இந்நேரம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஐடியா. திஸ் இஸ் அகெயின் அ வெரி பிக் சாப்டர். இங்கே நான் போட்டிருக்க ஒவ்வொரு லைன் ஐட்டம்ஸுமே வந்து ஒவ்வொரு வீடியோக்கான டாப்பிக்கு. பட் இந்த வீடியோவில் என்னால் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு இங்கே நான் போட்டிருக்க டாபிக்ஸில் ஏதாவது ஒன்று நான் வந்து டெடிக்கேட்டடாக ஏதாவது வீடியோ போடணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு கூட வீடியோ போடுறேன். 2வது டாப்பிக்கு போவோம், ப்ராடக்ட்.
ஒரு ப்ராடக்டை அந்த ஐடியா வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். தட்ஸ் டெக்னிக்கல் ஸ்டஃப் இல்லையா. இட் கேன் பி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆர் இட் கேன் பி அ ஃபிசிக்கல் ப்ராடக்ட். இல்லை நீங்கள் ஒரு சாரி கைஸ் ஸோ எங்கே விட்டேன். நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு 3D பிரிண்டர் வச்சுருக்கீங்க. அது மூலமாக ஏதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட். அந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு 3D பிரிண்டர் மூலமாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பட் அதில் உங்களோட ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யூ ஷுட் நாட் பில்ட் அ ப்ராடக்ட். You should not build a product that millions of people like. You should build a product that thousands of people love. ஓகேவா? இதை வந்து ஏர்பிஎன்பி சிஓ பிரெயின் செஸ்கி அடிக்கடி சொல்லுவார். 1,00,000 பேர் லைக் பண்ணுறது மேட்டர் கிடையாது, ஒரு 100 பேர் லவ் பண்ணுறாங்களான்றது தான் மேட்டர். அந்த ப்ராடக்டை லவ் பண்ணுறாங்களான்றது தான் மேட்டர். ஸோ build what users love. இந்த ஸ்மால் மார்க்கெட் டார்கெட்டை பில்டிங் வாட் யூசர்ஸ் லவ்ன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக நிறைய சாஃப்ட்வேர்ஸை சொல்லலாம். இப்போது ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்களேன். ஃபேஸ்புக்கோட இனிஷியல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, மார்க் ஜக்கர்பர்க் அண்ட் மார்க் ஜக்கர்பர்க்கோட கோஃபவுண்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஹார்வர்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஹார்வர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் டெவலப் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் யூஸ் பண்ண வச்சாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை லவ் பண்ணாங்க. எடுத்தோடனே ஃபேஸ்புக்கை போயிட்டு ஃபுல் வேர்ல்டுக்கு லான்ச் பண்ணல. சில பீப்புளை லவ் பண்ண வைக்க முடியுதா அந்த ப்ராடக்டை அப்படின்னு பார்த்தாங்க. த சேம் அப்ளைஸ் டு கிளப் ஹவுஸ் ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ணப்போ சிலிக்கன் வேலியில் இருக்க ஃபவுண்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. அந்த லான்ச்சுமே ஓப்பன் லான்ச் கிடையாது, இன்வைட் ஒன்லி. ஆல்ரெடி நீங்கள் கிளப் ஹவுஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் தான் இன்னொருத்தரை இன்வைட் பண்ண முடியுமே தவிர அவர் நினச்சாருன்னா வந்து சைன்அப் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர் ஹியூமனும் அப்படி தான். சூப்பர் ஹியூமன் வந்து லான்ச் பண்ணப்போ இமெயில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற பீப்புள், எஸ்பெஷலி ஃபவுண்டர்ஸ்க்கான ஆப் இது, இமெயில் ஆப் இது அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஃபவுண்டர்ஸ் இந்த சூப்பர் ஹியூமன் ஆப்பை யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் இன்ஃபேக்ட் சும்மா யூஸ் பண்ண மாட்டாங்க, தே லவ் திஸ் ப்ராடக்ட். அவங்க நினச்சிருக்கலாம் திஸ் அன் இமெயில் கிளைண்ட், ஜஸ்ட் லைக் ஜிமெயில் மாதிரி இது ஒரு இமெயில் டூல் இல்லையா, யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்க வேண்டியதானே. உள்ளே வந்தால் ப்ராஃபிட் தானே. நிறைய பேர் சைன்அப் பண்ணுறாங்க, நிறைய பேர் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் தானே. ஏன் அப்படி பண்ணல? அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. எனக்கு 1,00,000 பேர் லைக் பண்ணுறதை விட எனக்கு ஒரு 1000 பேர் அந்த ப்ராடக்டை லவ் பண்ணால் போதும். ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் பேஸை, இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது என்னோட பர்ஸ்பெக்டிவ், ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட கிளைண்ட் பேஸை சின்னதாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்ன்றது நாட் அ ஒன் ஆஃப் பில்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுன்றது இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். நீங்கள் அதை ப்ராடக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதை நான் கீழே சொல்கிறேன், கீழே ஒரு கிராஃப் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ட்ரைவ் ஆகணும் உங்களோட ப்ராடக்டோட க்ரோத் ஆர் உங்களோட சர்வீஸோட க்ரோத். ஆர்கானிக் க்ரோத்தை ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா இட்ஸ் நாட் அ கிரேட் ப்ராடக்ட். நான் ரொம்ப ப்ரூட்டலாக சொல்கிறேன். உங்களோட ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ்க்கு வர்ற லீட்ஸ்லாம் ஆடு போட்டால் தான் வருது. ஆடு போடலன்னா எனக்கு லீடு வரமாட்டேங்குது, ஆடு போடலைன்னா யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ கிரேட் ப்ராடக்ட், இட்ஸ் நாட் அ கிரேட் சர்வீஸ். ஐ செட் இட். ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணவங்க, அந்த சர்வீஸை யூஸ் பண்ணவங்களால அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க,
அவங்களால அந்த ப்ராடக்ட் இல்லை சர்வீஸை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது, கன்ஃபார்மாக முடியாது. ஈஸியாக வேர்ட் ஆஃப் மவுத் க்ரோத் கிடைக்கும், ஈஸியாக ஆர்கானிக் க்ரோத் கிடைக்கும். அந்த ஆர்கானிக் க்ரோத் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அதான் நடந்துச்சு. என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் வீடியோ, உங்களுக்கு நான் யார் அப்படின்னு தெரியாது அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து பிஸ்னஸ் ஸ்டோரிஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? அது என்னமோ தெரியல, அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நான் அதில் வந்து ஸ்டாக் ஃபுட்டேஜஸ்லாம் போடுறது கிடையாது, பெரிய எடிட்டிங்லாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நான் ஷூட் பண்ணுவேன், நிறைய டேக்ஸ் பண்ணியிருப்பேன், அதை மட்டும் செகண்ட் கட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். நவ் ஐ ஹாவ் அரவுண்ட் 20K ஃபாலோவர்ஸ். ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகுது அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இல்லை ஆரம்பத்திலே வந்து எனக்கு ஆடு போட்டால் தான், காசு செலவு பண்ணால் தான் எனக்கு வந்து லீடு வருது அப்படின்னா, யூ ஷுட் திங்க் அபவுட் யுவர் ப்ராடக்ட், யூ ஷுட் ரீதிங்க் அபவுட் யுவர் சர்வீஸ். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இன்னொரு மேஜரான விஷயம் வந்து இந்த விஷயம், வெரி ஃபியூ ப்ராடக்ட்ஸ் டை ஃப்ரம் காம்படிஷன். எல்லாரும் ஆனால் நினச்சிட்டு இருக்குது வேறு ஒரு விஷயம், காம்படிஷன் தான் ஒரு பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட ப்ராடக்ட் சரியில்லாததுனால தான், இல்லை அவங்க சர்வீஸ் சரியில்லாததுனால தான் நிறைய பிஸ்னஸஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைன் பண்ணும்போது, ஒரு மார்க்கெட்டில் இருக்க ப்ராப்ளமை ஃபைன் பண்ணும்போது, சில ப்ராப்ளம்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அந்த பெரிய ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அந்த பெரிய ப்ராப்ளமை ஸ்மால் சப்செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்மால் சப்செட்டில் ஏதாவது ஒரு சப்செட் எடுத்து, ஒரு டிமாண்டிங் சப்செட் எடுத்து அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுங்க. அதுக்கப்புறமா அந்த பெரிய அடுத்தடுத்த சப்செட்ஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம். ஸ்ட்ரைப் எடுத்துக்கோங்க. பேமெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட்டில் இல்லாத பிரச்சனையே கிடையாது. இன்னமுமே ஆன்லைன் பேமெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் பேமெண்ட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதுக்கு நிறைய விஷயம், அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஸ்ட்ரைப் வந்து ஒரு கோட் கொடுப்பான். அந்த கோடை உங்கள் வெப்சைட்டில் ஆட் பண்ணிட்டா நீங்கள் பேமெண்ட் வாங்கலாம். அதுக்கப்புறமா தே ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ராட் டிடெக்ஷனு, டேக்ஸு, அது இதுன்றது வந்து அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டில். முதல்ல அந்த ப்ராப்ளம் எடுத்து அவங்க சால்வ் பண்ணாங்க. அதில் தான் அவங்க ஃபேமஸ் ஆனதே. ஒரு சின்ன கோடு, அதை நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணால் ஸ்ட்ரைப் பேமெண்ட் வாங்கலாம். அண்ட் யூ ஷுட் மேக் யுவர் ப்ராடக்ட் வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஆரம்பத்திலே நான் ஒரு பெரிய ப்ராடக்டை உருவாக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்துட்டா உருவாக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு MVP லான்ச் பண்ணுங்கள். நிறைய இது வந்து ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஐ நோ நீங்கள் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா, ஐ நோ திஸ் மே சவுண்ட் லைக் இர்ரெலவெண்ட், பட் இது வந்து சர்வீஸ்க்குமே ரெலவெண்ட் தான். நீங்கள் ரெலவெண்ட் ஆக்கிக்கோங்க. நான் ஒரு ப்ராடக்ட் கைன்றதுனால ப்ராடக்ட்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேக் இட் சிம்பிள். ஒரு MVP மினிமம் வயபிள் ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்டோட யூஐலாம் பெருசாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோட வேலை அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது தான். அந்த வேலையே அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்க்கல அப்படின்னா அது நல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் கிடையாது. ஓகேவா? பொதுவாக நம்ம ப்ராடக்டை டெவலப் பண்ணுறவங்களாம், இந்த ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் ஒழுங்காக ஸ்க்ரூவை ட்ரைவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் எதையா கிண்டலாமா, இல்லை எதையா குத்தலாமா, வேறு யூஸ் கேஸ் ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவரோட ஆதி முதல் அந்தம் என்னென்னா ஸ்க்ரூவை ட்ரைவ் பண்ணுறது தான். அதை முதல்ல சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் அந்த ப்ராப்ளம் தான் அது சால்வ் பண்ணுது. ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்ல படாடோபமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சூப்பர் யூஐயாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ப்ராப்ளம் உங்கள் ப்ராடக்ட் சால்வ் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள்.
சால்வ் பண்ணுதான்னு உங்கள் கஸ்டமர்கிட்ட கேளுங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணு தான் சொல்லுவீங்க. கஸ்டமர்கிட்ட கேளுங்க சால்வ் பண்ணுதா அப்படின்னு. அவர் சொல்லுவார் சால்வ் பண்ணுதா சால்வ் பண்ணலையான்னு. ஸ்க்ரூ டிரைவர் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணுற மெக்கானிக்கிட்ட கேட்கணும். மெக்கானிக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ட்டாருன்னா தட் இஸ் நாட் அ குட் ஸ்க்ரூ டிரைவர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு மெக்கானிக் சொல்லிட்டாரு அப்படின்னா அப்போது என்ன பண்ணணுன்றது மேட்டர். அப்போ வந்துட்டு நான் பிவட் பண்ணுறேன், இந்த ஸ்க்ரூ டிரைவரை வேறு எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது. மெக்கானிக் சொல்கிறத கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இனிஷியல் டேஸில் யூ ஹாவ் டு பி வெரி ஃபெனாட்டிக்கல் அண்ட் ஹேண்ட் பிக் யுவர் கஸ்டமர்ஸ். ஃபெனாட்டிக்கல்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஷுட் பி வெரி அப்சஸ்ட் ஆன் யுவர் ப்ராடக்ட். ஓகேவா? நீங்கள் தான் இறங்கி பண்ணணும். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு டீமை செட்டப் பண்ணிட்டு அங்கே ஒரு கஸ்டமர் சப்போர்ட் பர்சன் அந்த பிரச்சனைலாம் பார்த்துப்பா. இங்கே வந்து டெவலப்பர்ஸ் இருக்காங்க, டெவலப்பர்ஸ் வந்து இது பண்ணிப்பாங்க. இங்கே வந்து டிசைனர்ஸ் இருக்காங்க, டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணி டெவலப்பர்ஸ்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. யூ ஷுட் பி ஃபெனாட்டிக்கல். யூ ஷுட் இன்வால்வ்ட் இன் எவ்ரி சிங்கிள் ஆக்டிவிட்டி ஆரம்ப கட்டத்தில். ஐ எம் டாக்கிங் அபவுட் while moving from 0 to 1. 1 to 10ன்றது வேறு. ஓகேவா? 1 to 10ஓட ஸ்ட்ராட்டஜி வேறு. ஐ மீன் 1 million to 10 million ஸ்ட்ராட்டஜி வேறு. 0 to 1 millionல you should be involved in every single activity and you should be hand picking your customers. இங்கே நான் வரேன், ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸ் எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. பின்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பென் சில்வர்மேன் பின்ட்ரெஸ்டோட ஃபவுண்டர் எப்படி தெரியுமா ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணார்? போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருவாராம். அங்கே இருக்கவங்களுக்குலாம் காமிச்சிட்டு இருப்பார், அந்த பாருங்கள் பின்ட்ரெஸ்ட்டு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுறீங்களா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபீட்பேக்குன்னு நான் கேட்கணும் அப்படின்னு வரான். போயிட்டு ஆப்பிள் ஸ்டோர் போவாராம். ஆப்பிள் ஸ்டோர் போயிட்டு அங்கே இருக்க மேக் புக்ஸு, அங்கே இருக்க ஐமேக்லலாம் வந்து ப்ரௌசரோட ஹோம் பேஜை பின்ட்ரெஸ்ட் யூஆர்எல்லாம் மாற்றி விட்டுருவாராம். ஸோ இந்த அளவுக்கு இறங்கி பண்ணி ஃபஸ்ட்டு ஃபியூ கஸ்டமர்ஸை இவங்கெல்லாம் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்பிஎன்பி பென்சஸ்கி நான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். அவர்லாம் வந்து ஏர்பிஎன்பிக்கு ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணும்போது ஒரு லீடு வந்துச்சு, வெப்சைட்டில் ஒரு லீடு வந்துச்சுன்னா நாட் ஜஸ்ட் லீடு, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸை சைன்அப் பண்ண வைக்கிறதுக்கு இன்பர்சனாக போய் டோர் பை டோர் போய் கதவை தட்டி ஏர்பிஎன்பி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களெல்லாம் சைன்அப் பண்ண வச்சுருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ, நாட் ஜஸ்ட் ஃபியூ, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸே நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸை நீங்கள் ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் தான் பண்ணணும். இது நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன், இதெல்லாம் அன்ஸ்கேலபிள் ஆக்டிவிட்டி பிரவீன், இதெல்லாம் எப்படி ஸ்கேல் பண்ணுவீங்க? இப்போது நான் வந்து எல்லார்ட்டையும் போயிட்டு சைன்அப் பண்ணுறீங்களா, இந்த என் சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்களா, என் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா நான் கேட்குறேன். இன்றைக்கி நான் 10 பேர்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு நான் 10 100 ஆக்கணும், 100 1000 ஆக்கணும், 1000 லட்சம் ஆக்கணும், என்னால் எப்படி பண்ண முடியும், என் ஒருத்தனால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற கிரேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, அதோட ஃபவுண்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஆரம்ப கட்டத்தில் எல்லாருமே அன்ஸ்கேலபிள் ஆக்டிவிட்டி பண்ணுவோங்க. ஓகேவா? இதெல்லாம் அன்ஸ்கேலபிள் ஆக்டிவிட்டிஸ், இதை உங்களால் ஸ்கேல் பண்ண முடியாது, உங்கள் சிங்கிளால் இருந்து ஸ்கேல் பண்ண முடியாது. ஆனால் அதை பண்ணியிருக்காங்க. ஏன் ஏர்பிஎன்பி ஃபவுண்டர் பிரெயின்சஸ்கி போயிட்டு வீடு வீடாக கதவை தட்டி போயிட்டு ஒவ்வொரு லேண்ட் ஓனர்ஸாக இல்லை ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸாக சைன்அப் பண்ண வைக்கணும்? ஏன் பின்ட்ரெஸ்ட் ஓனர் போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா இங்கே பாருங்கள் ஆப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பின் போர்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டு. ஷாமி ஃபவுண்டர் பார்த்துருக்கீங்களா? ஷாமி ஃபவுண்டர் தெருவா போய் காம்பார், இது ஒரு டிவைஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அன்ஸ்கேலபிள் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறது உங்களோட சேல்ஸ் பர்சனோட வேலை கிடையாது. அதை நீங்கள் உங்களோட சேல்ஸ் பர்சன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா forget about your business, just forget. நீங்கள் தான் பண்ணணும். இன் பர்சனாக ஃபஸ்ட்டு 10 கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணி தொடர்ந்து அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்கன்றதை கேட்கணும்.
ஓகேவா? இட்ஸ் அ ஃபீட்பேக் லூப்பு. ஃபீட்பேக் லூப்பை க்ளோஸ் பண்ணும். ஃபீட்பேக் லூப் இல்லாத எந்த ப்ராடக்ட்டும் சர்வைவ் ஆகாது. ஃபீட்பேக் லூப் இல்லாத எந்த சர்வீஸும் சர்வைவ் ஆகாது. நான் அடித்து சொல்கிறேன், 100% சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்கே கேட்கல, ரிவ்யூவே கேட்கல, மறந்துடுங்க உங்கள் பிஸ்னஸை. நான் இது கொஞ்சம் ரூடாக இருக்கலாம், பட் திஸ் இஸ் த ஒன்லி வே டு பில்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸ். திஸ் இஸ் த ஒன்லி வே டு பில்ட் கிரேட் பிஸ்னஸஸ். கஸ்டமர்கிட்ட பேசணும், கஸ்டமர்கிட்ட தொடர்ந்து பேசணும். பேசி அவங்கக்கிட்ட ப்ராடக்டில் உங்களோட சர்வீஸை காமிச்சு அவங்களோட ஃபீட்பேக் வாங்கி அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் உங்கள் பிஸ்னஸில் நிறைய டெசிஷன்ஸை எடுக்கணும். அண்ட் டெசிஷன் எடுத்தோடனே முடிஞ்சது கிடையாது. திருப்பி அந்த டெசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட பிறகு அதே கஸ்டமர்கிட்ட போகணும். இது எப்படி இருக்குன்னு கேட்கணும். அந்த ஃபீட்பேக் வாங்க. அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் நீங்கள் நிறைய டெசிஷன் எடுக்கணும். இந்த லூப் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா கஷ்டம். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ SaaS ப்ராடக்ட், கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்கே கேட்குறது கிடையாது, அந்த ப்ராடக்டை மறந்துடுங்க. சூனர் ஆர் லேட்டர், இப்போது கன்வர்ஷன்ஸ் வரலாம். சூனர் ஆர் லேட்டர் இட் வில் டை. என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கணும்? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட்காக அவங்க பே பண்ணுவாங்களா? இந்த கொஷினை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க ஆரம்ப கட்டத்தில். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோவில் பேப்பர் செல்லிங் பற்றி பேசியிருப்பேன். பேப்பர் செல்லிங்கிறது ப்ராடக்டே க்ரியேட் பண்ணாமல், நான் எம்விபியாவது வச்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன்ல, நான் எம்விபி கூட இல்லாமல் ப்ராடக்டே இல்லாமல் அந்த ப்ராடக்டை செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இது பேப்பர் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு மினிமல், அது ஒரு ஃபிக்மா ஃபைலாக கூட இருக்கட்டும், ஒரு ஃபிக்மா ஃபைலில் காமிச்சு இதுதான் ப்ராடக்ட், ஓகேவா, இது உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதா, இது உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் XYZ அமௌண்ட் பே பண்ணுவீங்களா? இதை கேட்கணும். இதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஏன் கூச்சப்படுவாங்கன்னா கையில் ப்ராடக்டே இல்லை. ஆனால் கையில் ப்ராடக்ட் வச்சுருக்கவங்களே இதை கேட்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க ஆரம்ப கட்டத்தில். அதை கேட்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மூணாவது விஷயம், இதை ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பாங்க. இதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆனால் இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேலே பார்த்தோம்ல, வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது ரொம்ப முக்கியம். ஆரம்ப கட்டத்தில் வேர்ட் ஆஃப் மவுத்தில் க்ரோ ஆகலை, ஆர்கானிக் க்ரோத்தில் க்ரோ ஆகலை அப்படின்னா அது ஒரு கிரேட் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால, அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தை அசஸ் பண்ணுறதுக்கான கொஷின் இது. இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மற்றவங்களுக்கு? அண்ட் இதுக்கெலாம் நடுவில் மிடில் மேன் ஆரம்ப கட்டத்தில் இருக்கவே கூடாது. உங்களுக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்கக்கூடாது. உங்களுக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் பர்சன் இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம், நான் சேல்ஸ் பர்சன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எது எந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் நல்லா சேல் ஆகுது, எந்த பர்டிகுலர் பிச்சு நல்லா சேல் ஆகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் கஸ்டமர் சப்போர்ட் பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எந்த குவரிஸ் அதிகமாக வருது, எதை பற்றி அதிகமாக அனாய ஆகிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் தான் அதை பண்ணணும். நீங்கள் பண்ணியே ஆகணும். நீங்கள் பண்ணாதான் உங்கள் ப்ராடக்டோட பொட்டென்ஷியல் பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் ப்ராடக்டோட ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் ப்ராடக்டை என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் அபவுட் ப்ராடக்ட். ஸோ லெட்ஸ் மூவ் டு டீம். டீம்ன்றது ரொம்ப முக்கியம். டீமில் ஆளாக சேர்க்கப்படுறது உங்களோட கோஃபவுண்டர். ஓகேவா? கோஃபவுண்டர் ஃபைன் பண்ணுறது ஏன் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கோஃபவுண்டர் இருக்கிற பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன வேணால் சொல்லிக்கலாம், அது அதிகம். ஏன்னா இதுக்கு ஒரு பேசிக் சைக்காலஜிக்கல் திங் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவார், ஐயோ என்ன சொல்லுவார்ன்றதை மறந்துட்டேனே,
கண்டுபிடிச்சிட்டேன். அக்கௌண்டபிலிட்டி. ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா நான் இதை எனக்குள்ளே வச்சுக்கிறேன். டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நடுவில் நான் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இதையே நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், நான் வீடியோ போட போகிறேன்டா, இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் ஒரு வீடியோ போட போகிறேன்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து எனக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஆகிட்டான். அவன் கேட்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நான் வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். ஆனால் நம்மளோட மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அவன் கேட்டுருவானோ அப்படின்னு இருக்கும். இதுதான் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அக்கௌண்டபிலிட்டியோட ஸ்ட்ரென்த்து வந்து கோஃபவுண்டர் இருக்கும்போது இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ கோஃபவுண்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ கோஃபவுண்டர் ப்ளோ அப் தான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் அ பிஸ்னஸ் டு ஃபெயில். அதையுமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? கோஃபவுண்டர் ப்ளோ அப் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த கோஃபவுண்டர் வந்து உங்களுக்கு அன்னோனாக இருக்கக்கூடாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, இப்போ தான் மீட் பண்ணுறீங்க, ஆனால் அவர் செம்ம டேலண்டடாக இருக்கிறார். அவரை நீங்கள் கோஃபவுண்டராக, உங்கள் பிஸ்னஸ் கோஃபவுண்டராக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டோன்ட் டூ இட். அதை நீங்கள் பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களுக்கும் கோஃபவுண்டருக்கும் நடுவில் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்கணும். ஓகேவா? லாங் ஹிஸ்ட்ரி இன் த சென்ஸ், ஒன்றா நீங்கள் பல வருஷம் படிச்சிருக்கணும், இல்லைனா ஒன்றா வேலை செஞ்சுருக்கணும், இல்லை ஒன்றா வாழ்ந்துருக்கணும். ஸோ இந்த லாங் ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் கோஃபவுண்டர் ப்ளோ அப் ஆகாது. லாங் ஹிஸ்ட்ரி இருக்கவங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நடுவில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை வந்து பிஸ்னஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை நீங்கள் சால்வ் பண்ணிருவீங்க. அண்ட் சம்டைம்ஸ் கோஃபவுண்டரே இல்லாதது நல்லது, இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் யூ ஹாவ் அ பேட் கோஃபவுண்டர். ஒன்று, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் உங்களுக்கு கோஃபவுண்டர் ஆகி அது ஒரு நல்ல கோஃபவுண்டராக இருக்கணும், இல்லைனா கோஃபவுண்டராக இருக்கக்கூடாது. புரியுதா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட கோஃபவுண்டர் வந்து டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் வந்து நீங்கள் இந்த ட்ரெண்டை பார்ப்பீங்க. 2 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தருக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது, பட் இன்னொருத்தர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பேட்டர்னை நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இவங்கெல்லாம். கூகுளோட கோஃபவுண்டர்ஸ், ஐயோ இவங்க பேர் நான் மறந்துட்டேன், தேடிக்கோங்க. ஏர்பிஎன்பி கோஃபவுண்டர்ஸ், இது எனக்கு பிரெயின் செஸ்கி மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ கூகுளோட கோஃபவுண்டர்ஸ் வந்து இவங்க 2 பேர் ஒன்றா படித்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏர்பிஎன்பியோட கோஃபவுண்டர்ஸ் வந்து இவங்களாம் ரூம்மேட்ஸு. ஸோ இவங்க 3 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் when it comes to team, இனிஷியல் டேஸில் ட்ரை நாட் டு ஹையர். ஓகேவா? ட்ரை டு ஸ்டே ஸ்மால். ஏன்றதை நான் இங்கே ப்ராடக்ட்லேயே சொல்லிட்டேன். ஸ்மாலாக இருக்கிறது தான் நல்லது. இல்லைனா உங்களுக்கு இந்த சைடு ஹெட்டேக் வந்துடும். உங்களுக்கு ப்ராடக்டே பெரிய ஹெட்டேக்கு. ஓகேவா? நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதே கஷ்டம். நீங்கள் டீமில் இருக்க ஹெட்டேக்கு வந்துட்டீங்க, நீங்கள் இப்போ நல்லா ஆரம்ப கட்டத்தில் நல்லா ஹையர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கோனா பி டஃப். ட்ரை டு ஸ்டே ஸ்மால். ஏர்பிஎன்பி அதான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஹையர் வந்து ஏர்பிஎன்பி ஆரம்பித்து 5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஹையரே எடுக்கிறான். அந்த ஃபஸ்ட் இயரில் 2 ஹையர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் அதை எடுக்கும்போது இந்த பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸ், இலான் மாஸ்காக இருக்கட்டும், இல்லை இந்த பிரெயின் செஸ்கியாக இருக்கட்டும், இவங்களோட அந்த ஹையரிங் டாக்டிக்லாம் ஒரு மாதிரி ப்ரூட்டலாக இருக்கும். சம்டைம் கேட்டால் காமெடியாக இருக்கும். அவர் ஆரம்ப கட்டத்தில் என்ன கேட்டுட்டு இருந்தாரான்னா, ஹையர் பண்ணுறவங்ககிட்ட, உனக்கு இப்போ வந்து வாழறதுக்கே 1 வருஷம் தான் இருக்குதுன்னு வச்சுக்க, உனக்கு இப்போ கேன்சர் வந்துருச்சு, வாழறதுக்கே 1 வருஷம் தான் இருக்குது, அந்த 1 வருஷத்தை ஏர்பிஎன்பிக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்பார்.
இது ஒரு ஸ்டூப்பிடான கொஸ்டின். இதை விட ஒரு ஸ்டூப்பிடான கொஸ்டினை நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அதை வந்து கேட்டாராம். அண்ட் வென் யூ ரெக்ரூட் பீப்புள், கெட் த பெஸ்ட் பீப்புள். ஓகேவா? இட் கேன் ஈவன் take 1 year to recruit one person, but that's okay. Get the best people. அண்ட் உங்களோட டைமில் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் அதில் இன்வால்வே ஆகக்கூடாது. இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றது என்னென்னா, நீங்கள் ரெக்ரூட்டே பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி 0. ஆர் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் 0 to 1 மூவ் பண்ணும்போது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட டீமை பில்ட் பண்ணுறீங்க, ஃபவுண்டிங் டீமை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டைமில் 25% வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் போடணும். அண்ட் எவ்ரி ஹையர் செட்ஸ் த டோன். ஓகேவா? இது பிஸ்னஸோட ஒரு ஸ்டார்ட் அப்போட ஆரம்ப கட்டத்தில் வந்து ராங் ஹையர் இஸ் வெரி காஸ்ட்லி. ஓகேவா? அந்த ஹையர் பண்ணுறவங்களோட டோன் தான் உங்களோட டோட்டல் டீமோட டோனையே செட் பண்ணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹையர் பண்ணும்போது பர்சனல் ரெஃபரல்லேருந்து எடுங்க. பர்சனல் ரெஃபரல்லேருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூ கேன் பேக்ரவுண்ட் செக்கில் யூ கேன் ரியலி செக் ஆன் தெம். யூ ஷுட் செக் ஆன் தெம். அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு கரெக்டான ஆன்சர் எப்படி வரும்னா, அது பர்சனல் ரெஃபரன்லேருந்து வந்தால் தான் வரும். அண்ட் யூ ஷுட் பி ஆஸ்கிங் கொஷின்ஸ் லைக், அவங்க வந்து ஸ்மார்ட்டாக இருக்காங்களா, அவங்க வந்து சொல்கிறத செஞ்சு முடிப்பாங்களா. பாருங்கள், டியூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டும் ஒன்று தான். அவங்க வந்து சொல்கிறத செஞ்சு முடிப்பாங்களா அப்படின்ற கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி ஃபுல்லாக ஹையர் பண்ணாமல் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் கொடுத்து பாருங்கள். இப்போல்லாம் அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஒரு பைலட் ப்ராஜெக்டை கொடுத்து அதை அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது would be a nice strategy. அண்ட் அவங்களுக்கு என்னென்னலாம் ட்ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸ்டார்ட் அப்பில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஈவன் தோ இஃப் ஹீ இஸ் அ டெவலப்பருக்குமே கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஓகேவா? அண்ட் அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கணும். உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுல அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் எடுக்கணும். எந்த அளவுக்கு ஹையரிங் முக்கியமோ அந்த அளவுக்கு ரிட்டன்ஷனும் முக்கியம். அவங்களுக்கு உள்ள இன் டர்ம்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட 25% டைம் போட்டு ஒருத்தரை ஹையர் பண்ணுறீங்க. ரெஃபரல் பார்த்து நல்ல பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவன் டிட்டர்மைண்டாக இருக்கானா, அவனுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, பைலட் ப்ராஜெக்ட் கொடுத்து அவன் பண்ணுறானா அப்படின்னு இவ்வளோத்த பண்ணி ஒருத்தனை ஹையர் பண்ணிட்டீங்க. அவன் பேப்பர் போட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் வேறு யாருமே கிடையாது, நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் அந்த கல்ச்சரை செட் பண்ணியிருந்துருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பேப்பர் போட்டு போகிற காரணம் அவங்களோட மேனேஜர்ஸாக இருப்பாங்க, ரெண்டாவது அந்த கம்பெனியோட கல்ச்சராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுது. அண்ட் யூ ஷுட் ஃபயர் ஃபாஸ்ட் ஆஸ் வெல். எஸ், ஐ செட் இட். I don't want to press more on that. You should assess them really fast. இந்த ஃபயரிங்ன்றது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பார்ட் இல்லையா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறது தான் இந்த பைலட் ப்ராஜெக்ட். இந்த பைலட் ப்ராஜெக்டை அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒழுங்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தே ஆர் இன் அப்படின்னு தான் இருக்கும். உங்களோட அசஸ்மெண்ட்டுக்கு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இதை பண்ணாமல் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் செய்கிற வேலையில் தான் நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா it's going to be tough for you to fire that person. And அதோட டீம் முடிஞ்சிச்சு. The last part, execution is the very important part, but இது வந்து ஒரு சின்ன பார்ட்டு தான், அதனால் இதை நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து உங்களோட ஐடியா மேட்ரு கிடையாது, உங்களோட ப்ராடக்ட் மேட்ரு கிடையாது, பட் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஐடியாவை
தாட்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களான்றது தான் மேட்டர். அண்ட் ஃபவுண்டரோட எக்ஸிக்யூஷன் ரொம்ப ரொம்ப மேட்டர். ஃபவுண்டரோட எக்ஸிக்யூஷன் தான் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணும். ஒரு சிஓவோட ஜாப் வந்து நிறைய விஷயம் இருக்குது, ஓகேவா? விஷனை செட் பண்ணணும், மணி ரைஸ் பண்ணணும், எவான்ஜலைஸ் பண்ணணும், ஹையர் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் விட தலையாய கடமை என்ன அப்படின்னா, மேக் ஷுர் த என்டையர் கம்பெனி எக்ஸிக்யூட்ஸ். எல்லாருமே எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அட்டானமஸாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கணும். நீங்கள் போயிட்டு அதை முடிச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கணும். அதை பண்ண வைக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். 2 விஷயம், எதை பண்ணணும் அப்படின்னு உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியுதா, அதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறீங்களா, அதுதான் மேட்டர். எதை பண்ணணுன்றதில் கிளாரிட்டி இருக்கணும். நிறைய பேர் வந்து தப்பான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? pet.comனு ஒரு வெப்சைட் இருக்குது, இங்கே போட்டிருப்பேன். இவங்க ஆரம்ப கட்டத்தில் பிராண்டிங்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களோட எப்படி சொல்கிறது, அந்த மெட்ரிக் நான் மறந்துட்டேன். அவங்களோட கஸ்டமர் ஆக்விஷன் காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கஸ்டமர் ஆக்விஷன் காஸ்ட் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுவே அவங்கள வந்து அதில் பாதாளத்துக்கு கூட்டு போயிடுச்சு. ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூஷனில் ஃபோக்கஸ் இருக்கணும், ஓகேவா? எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எதில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? எந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு 1000 டாஸ்க் இருக்கும், 10 டாஸ்க் இருக்கும். அதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எது ரொம்ப முக்கியமாக நான் இன்றைக்கி பண்ணி ஆகணும், எது முக்கியம் இல்லை, இன்றைக்கி எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆரம்ப கட்டத்தில் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் நோ சொல்லணும், ஷிவா. அண்ட் யூ ஷுட் பி செட்டிங் த யூ ஷுட் பி ஓவராச்சிங் த கோல்ஸ் அண்ட் ரிப்பீட்டட். ஓவராச்சிங் த கோல்ஸ் இன் த சென்ஸ், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபோக்கஸ்லேயே இந்த குவார்ட்டரோட ஃபோக்கஸ் நம்மளுக்கு கஸ்டமர் ஆக்விஷன், அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போது அதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் என்னென்ன ஆக்ஷன் ஐட்டம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான். எல்லாத்தையும் உட்காந்து அட் அ டைம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு கஸ்டமர் ஆக்விஷனும் முக்கியம், எனக்கு கன்வர்ஷனும் முக்கியம். நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் பண்ணுற தப்பு அது. எனக்கு கன்வர்ஷன் முக்கியம்னு பாட்டம் ஆஃப் த ஃபனலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கன்வர்ஷன் இந்த சென்ஸ் ரெவென்யூ முக்கியம். அதாவது ஒரு விசிட்டர், ஒரு வெப்சைட் விசிட்டர் இல்லை ஒரு ஸ்டோர் விசிட்டர் வந்து உங்கள் பாக்கெட்டில் லாஸ்ட்டாக காசு போடுறது தான் கன்வர்ஷன். அவர் வர்றது வந்து ஆக்விஷன், ஓகேவா? அவரை வைக்கிறது வந்து பிராண்ட் அவேர்னஸ். நடுவில் ஒரு பெரிய ஃபனல் இருக்குது. இஃப் யூ நோ மார்க்கெட்டிங் ஃபனல், தட் இஸ் அ பிக் சாப்டர். ஆனால் அந்த ஃபனலோட எண்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அங்கே தான் காசு வருது. ஆனால் அதுக்கு மேலே கொட்டினா தானே கீழே வரும், மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டான அந்த கோலை செட் பண்ணி, ஓகே இந்த குவார்ட்டர் நான் வந்து ஆக்விஷனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் உள்ளே வர ரிட்டன்ஷன், ஓகேவா? கன்வர்ஷன், எதை ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு அதுக்கு கோல் செட் பண்ணி அதை ப்ராப்பராக டீம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்றது முக்கியம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இந்த குவார்ட்டரோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்ட்டு. மார்க்கெட்டிங் டீம் தெரிஞ்சுக்கணும், சேல்ஸ் டீம் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இந்த குவார்ட்டரோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்றது. அண்ட் எப்பயுமே எக்ஸிக்யூஷனில் ஒரு இன்டென்சிட்டி இருக்கணும். ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இஸ் நாட் குட் ஃபார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எஸ், ஐ செட் இட். உங்களை ஃபாலோ பண்ணி வர்றவங்களுக்கும் சரி, ஸ்டார்ட் அப் லைஃப்பில் ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது கிடையாது. அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும், உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் எப்பயுமே ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ராவாக என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், ஆஸ் அ ஃபவுண்டராக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆஸ் அ என்னோடய டீமாக ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை கொடுக்குறேன் அப்படின்னா அதில் அவங்களோட வேல்யூ அடிஷன் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணணும். அண்ட் நாட் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்கன்றது
முக்கியம். அட் த சேம் டைம் அதோட முக்கியம் அந்த எக்ஸிக்யூஷனோட குவாலிட்டி. கரெக்டாக அதை பண்ணுறாங்களா, இல்லை பண்ணணும் டாஸ்க் கம்ப்ளீஷனுக்காக பண்ணுறாங்களா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டார்கெட்டை போட்டு டெய்லியும் அழுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீஷன் மோடுக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் ஏஞ்ச உடனே அந்த டார்கெட்டை நீங்கள் அவங்களுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீஷன் மோடுக்கு போயிடுவாங்க. டாஸ்க் கம்ப்ளீஷன் மோட் இஸ் நாட் குட் ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ். தே ஷுட் ஓன் த சம் ஆஃப் ஒரு ஸ்டார்ட் அப்புக்குன்னு பில்லர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பில்லர்ஸில் தே ஷுட் ஓன் த என்டையர் பில்லர் அண்ட் ரன் த ஷோ. அவங்கள போட்டு நீங்கள் அழுத்திட்டே இருக்கக்கூடாது, அவங்களா பண்ணணும். அழுத்துனீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அண்ட் யூ ஷுட் மெயின்டைன் மொமெண்டம். மூவிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மொமெண்டம் இந்தந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ், இதுதான் கோல், அதுக்கு இந்தந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த குவார்ட்டருக்கு என்ன, அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு என்ன, எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹென்ரி ஃபோர்டு என்ன சொல்கிறாருன்னா, the competitor to be feared is one who never bothers about you at all but goes on making his own business better all the time. தலையை தொங்க போட்டு மற்றவன் என்ன பண்ணுறான்றதை பார்க்காம, அஃப்கோர்ஸ் காம்படிட்டர் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கணும், ஓகே ஃபைன், காம்படிட்டர் என்ன பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும், ஃபைன். ஆனால் அதை விட முக்கியம், நீ ஒரு கோல் செட் பண்ணிட்ட, அதுக்கான ஆக்ஷன் ஐட்டம் செட் பண்ணிட்ட, அதை தலையை தொங்க போட்டு அதை பண்ணி முடிக்கணும். மற்றவனை பற்றி கவலைப்படக்கூடாது. அவன்தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படின்றாரு ஹென்ரி ஃபோர்ட். ஸோ யா, தீஸ் ஆர் த 4 pillars ஆஃப் ஸ்டார்ட் அப். இதில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நடுவில் நான் நிறைய பாஸ் எடுத்துக்கிட்டேன், நடுவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். அதெல்லாம் காற்றுல விட்டுட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நடுவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு post it in the comment section. I'll address it. I'll definitely address it. And if you want a dedicated video on something, I can do it as well. See you in the next one.